श्री कृष्णा तेरा प्यारा नाम ले। श्री कृष्णा तेरा प्यारा नाम। மயிலிறகின் அழகும் புல்லாங்குழலின் இனிமையும் துளசியின் புனிதமும் ஒன்று சேர்ந்ததே கிருஷ்ணரின் வாழ்வு. ஸ்ரீ கிருஷ்ணர் சிறையில் நள்ளிரவில் காரிருளில் பிறந்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் பரபிரம்மம் வடிவானவர் அல்லவா? அவருக்கும் இருளுக்கும் சிறைக்கும் இடையே என்ன சம்பந்தம்? ஒரு விதத்தில் நாம் கூட தாயின் கருவறை எனும் சிறையின் இருளில் 9 மாதங்கள் இருந்தோம். பிறக்கும்போதுதான் அந்த இருளிலிருந்து வெளிவந்தோம். ஆனால் அது வெளிப்பார்வைக்கு மட்டுமே. கவனமாக பார்த்தால் புரியும், கருவறையின் இருளிலிருந்து வெளிவந்த பிறகும் நாம் உடல் எனும் சிறையில் அடைப்பட்டிருக்கிறோம். அதோடு குருடரைப் போல் மாயையில் தத்தளித்துக் கொண்டும் இருக்கிறோம். உண்மையான பிறவி என்பது ஜப தியானாதி சாதனைகள் மூலம் உடல் உணர்வை கடந்து ஆன்ம நிலையை அடையும் போதுதான் நிகழ்கிறது. அப்போது நாம் விடுதலை பெற்று சுய ஒளி பெறுவோம். கிருஷ்ணர் என்றால் காந்தம் போல மற்றவர்களை ஈர்ப்பவர் என்று பொருள். எல்லோரையும் ஈர்ப்பவர் அல்லவா கிருஷ்ணர்? ஆன்மாதான் உண்மையான நான். மற்றவை அனைத்தும் இது என்பதில் அடங்கிவிடும். ஆனால் நான் ஆகும் ஆத்மாதான் அனைத்திற்கும் மையமும் ஆதாரமும். நான் இருப்பதால்தான் இது எனும் உலகம் நிலை கொள்கிறது, மாறாக அல்ல. கிருஷ்ணரால் தான் பிரபஞ்சம் நிலை கொள்கிறது. சூக்ஷ்மமான அந்த கிருஷ்ண தத்துவம் ஒருபோதும் அழியாததாகும். குரு வடிவில், மந்திர வடிவில் மற்றும் தியான சமாதி வடிவில் நித்திய முக்தரான சுயம் பிரகாசரான கிருஷ்ணரே விளங்குகிறார். ஆத்ம வடிவாக விளங்கும் கிருஷ்ணரை அடைவதால் ஒருவரின் தலைகள் அறுபடுகின்றன. சம்சாரம் எனும் நதியும் யமுனையைப் போல் விலகி வழிவிடுகிறது. புது பிறவி எடுத்து அந்த சாதகர் கிருஷ்ணராகவே ஆகிறார். அப்படி நடக்கும் நாளே உண்மையான கிருஷ்ணாஷ்டமி. அந்த நன்னாள் நம் அனைவரின் வாழ்விலும் விரைவில் வரட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.
அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். ജീവിതത്തിൽ അപാര മഹിമ കൊണ്ടും ആർക്കും പ്രചോദനം നൽകുന്ന വാക്കുകൊണ്ടും അതിശ്രേഷ്ഠമായ പ്രവൃത്തി കൊണ്ടും അന്നും ഇന്നും എന്നും ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ അത്ഭുതമായി പൂർണ്ണ പുണ്യാവതാരമായി ഭഗവാൻ എന്ന് നിലകൊള്ളുന്നു. ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியை எல்லா வருடமும் உற்சாகத்துடன் கொண்டாடுகிறோம். குழந்தைகளுக்கு ஸ்ரீகிருஷ்ணரை போல வேடமிட்டு ஊர்வலம் உரியடித்தல் போன்றவையுடன் கொண்டாடுவோம். பகவான் பூமியில் அவதரித்த நன்னாளை நாம் திருவிழாவாக கொண்டாடுகிறோம். ஸ்ரீகிருஷ்ணர் என்றவுடன் நம் மனதில் ஆனந்தமும் உற்சாகமும் நிறைகிறது. நிறமும் மணமும் கொண்ட அழகான ஒரு பூ உள்ளத்தில் மலர்வது போன்ற ஒரு அனுபவம் கிருஷ்ணநாமம் நல்குகிறது. சுட்டெரிக்கும் வெயிலில் நிற்கும் பொழுது குளிர்தென்றல் வீசுவதை போன்ற அனுபவம் பகவானின் நாமம். வாழ்வில் ஏற்படும் எந்த ஒரு சூழ்நிலையையும் அனுபவத்தையும் ஒரு திருவிழாவாக மாற்றுவதற்கு உலகத்தை முதன்முறையாக கற்பித்த தத்துவம் இது. பகவானின் ஜெயந்தியை நாம் கொண்டாடும் போது அந்த மகாத்மா நம்மை கற்பித்த வாழ்க்கை கல்வியை நாம் மறக்கக்கூடாது. ஓயாத கடல் அலைகள் போல வாழ்க்கையில் நம் உள்ளும் புறமும் எண்ணற்ற போராட்டங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் ரிஷிகள் நம் வாழ்க்கையை சம்சாரக் கடல் என்று வர்ணித்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் சுகம் மற்றும் சந்தோஷத்தை விட துயரங்களும் போராட்டங்களும் தான் நிறைந்திருக்கின்றன. கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்துடன் நிரந்தரமாக போரிடும் ஒரு போர்க்களமே வாழ்க்கை. இதில் பெரிய மாற்றங்களை கொண்டுவர மனிதனால் முடியாது. இந்த உண்மையை புரிந்து கொண்டதால் தான் நமது ரிஷிகள் இன்ப துன்பங்களை சமமாக கண்டு மன ஒருமைப்பாட்டுடன் அதை ஏற்றுக்கொள்ள நம்மை கற்பித்தனர். இந்த மனோபாவத்தை வளர்த்து கொண்டால் இன்ப துன்பங்களால் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. அது மட்டுமின்றி வாழ்க்கை எப்பொழுதும் இன்பம் நிறைந்த ஒரு திருவிழாவாக மாறும். இதுவே பகவானின் வாழ்க்கை நம்மை கற்பிக்கும் மிகப்பெரிய உபதேசம். இன்ப துன்பங்களும் மான அவமானங்களும் வெற்றி தோல்விகளும் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஒன்று சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இதில் ஒன்றை ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை விலக்க யாராலும் முடியாது. அப்படி செய்யும் பொழுதுதான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. வாழ்க்கையை உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இன்பமும் திருப்தியும் ஏற்படும். அதனால்தான் பகவான் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களையும் ஒரே மாதிரி புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார். வாழ்க்கையில் மனிதன் எதிர்பாராத சூழ்நிலைகளும் அனுபவங்களும் உண்டாகும். அவற்றை நிராகரிக்கவோ கண்டுகொள்ளாமல் இருக்கவோ அல்ல பகவான் நம்மை கற்பித்தது. அவற்றை சரியான கண்ணோட்டத்தில் காணவும் அதை எதிர்கொள்ளவுமே பகவான் நம்மை கற்பித்தார். நமது உணர்ச்சிகளை பலவந்தமாக அடக்கி வைக்கவோ கட்டுப்படுத்தவோ பகவான் கூறவில்லை. அளப்பரிய அந்த உயிர் சக்தியை பரிமாற்றம் செய்து அதை தனக்கும் மற்றவர்களுக்கும் உலகிற்கும் பயனளிக்கும் வகையில் மாற்றவே பகவான் தனது வாழ்வின் மூலம் கற்பித்தார். சாந்தியும் சமாதானமும் ஏற்பட இந்த உலகில் இருந்தும் தனது கடமையில் இருந்தும் தப்பித்து இமயமலைக்கு சென்று தவம் செய்பவர்களை காண்பது அரிதான செயலல்ல. மனிதனும் சமூகமும் மனமும் மனசாட்சியும் எப்பொழுதும் உருவாக்குகின்ற போர்க்களம் போன்ற இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டே தான் செய்ய வேண்டிய கடமைகளை தர்மத்துடன் செய்பவர்களை நம்மால் எளிதில் அடையாளம் காண முடியாது. உண்மையில் அவர்கள்தான் வாழ்க்கையை திருவிழாவாக மாற்றுபவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லா காலத்திலும் எல்லா தலைமுறையினருக்கும் அதிசயமானவர்களாக திகழ்வார்கள். தனது வாழ்க்கையின் சிறப்பாலும் ஊக்கமளிக்கும் வாக்குகளாலும் நிகரற்ற செயல்களாலும் அன்றும் இன்றும் என்றும் உலகின் மிகப்பெரிய அதிசயமாக பூரண அவதாரமாக பகவான் என்றும் விளங்குகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன் அவதரித்தவர் என்றாலும் அவர் மக்களின் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார். தலைமுறை தலைமுறையாக அவருடைய உபதேசங்கள் நம்மை வந்தடைந்து நமது வாழ்க்கையையும் எண்ணங்களையும் உயிர்ப்புடையதாக்குகிறது. வாழ்க்கையை அவர் என்றும் எப்பொழுதும் பிரசாதமாகவே கண்டார். அவர் சந்தோஷமாக வாழ்ந்து உடன் இருப்பவர்களுக்கும் சந்தோஷத்தை வாரி வழங்கினார். வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவர் இனிமையை பேணி காத்தார். மகிழ்பவன் மகிழ்விப்பவன் பாவத்தை போக்குபவன் இவையெல்லாம் தான் கிருஷ்ணர் என்பதின் அர்த்தம். மயிலிறகின் அழகும்
புல்லாங்குழலின் இனிமையும் துளசியின் புனிதமும் ஒன்று சேர்ந்ததே கிருஷ்ணரின் வாழ்வு. இறை தத்துவம் சொற்களுக்கு அப்பாற்பட்டதாகும். காகிதத்தில் தேனென்று எழுதி சுவைத்தால் இனிக்காது. இனிமையை எவ்வளவு விவரித்தாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு துளி தேனை நாவில் ஊற்றினால் அதன் இனிமையை புரிந்து கொள்ள முடியும். இதுபோலவே ஒரு மகாத்மாவின் அருகாமையில் இறைவனின் சந்நிதியை உணர முடியும். ஒரு அவதாரத்தின் அருகாமையே யோகமாகும். அவர்களது உபதேசமும் லீலைகளும் வேதாந்த தத்துவங்களின் வெளிப்பாடாகும். லீலைகளின் மூலமாக அவர்கள் உலகை உயர்த்துகின்றனர். காலத்திற்கேற்ற தர்மம் என்னவென்று உலகிற்கு புகட்டுகின்றனர். மனிதர்களின் விதியையே அவர்கள் மாற்றி எழுதுகின்றனர். அவதாரத்தின் முக்கிய லட்சியம் என்பது மக்களின் மனதில் இறையன்பை வளர்ப்பதே ஆகும். शरणं मम श्रीकृष्ण शरणं श्रीहरि शरणं मम श्रीहरि शरणं सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयम् कृष्ण शरणं श्रीकृष्ण शरणं श्रीकृष्ण शरणं श्रीकृष्ण श्रीहरि शरणं श्रीहरि शरणं श्रीहरि कृष्णा श्रीकृष्ण शरणं
வசுதேவகி நந்தன கோயில்களில் உள்ளாரா यमुन किनारे कृष्ण कन्हैया मुरली मधुर बजारी कृष्णा तेरा प्यारा नाम है मनोहर लाला तेरा प्यारा नाम काला तेरा प्यारा नाम है அம்மாவின் ஐரோப்பிய யாத்திரை தொடர்கிறது. இப்போது பின்லாண்டை நோக்கி. பின்லாந்து வட ஐரோப்பாவில் அமைந்துள்ளது. இது மிகவும் குளிர்ச்சியான காலநிலைக்காக பிரபலமானது. பொது சகாப்தத்தில் சுமார் 8500 ஆண்டுகளுக்கு முன்பு கற்காலத்திலேயே இங்கு மனிதர்கள் வாழ்ந்தனர் என்று வரலாறு கூறுகிறது. பின்லாந்தின் பெருநகரமான ஹெல்சிங்கியே அதன் தலைநகரம். இது பின்லாந்தின் தென்பகுதியில் பின்லாந்து வளைகுடாவின் கரையில் அமைந்துள்ளது. ஹெல்சிங்கி ஒரு பிரபலமான வர்த்தக மையமும் கூட. இங்கே அற்புதமான வரலாற்று புகழ்பெற்ற கட்டிடக்கலை அதிசயங்கள் உள்ளன. பெருமளவு நீரும் இயற்கை வளங்களும் பசுமையான காடுகளும் நிறைந்துள்ளன. நகரின் மையத்தில் நடைபெற்ற காலை நிகழ்ச்சி ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்த்தது. அரங்கம் முழுவதும் அம்மாவின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்த பக்தர்களால் நிரம்பி வழிந்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மா பின்லாந்திற்கு வருகிறார். அம்மாவை வரவேற்க வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களில் பின்லாந்தின் இந்திய தூதர் திரு ஷர்மா மற்றும் பின்லாந்து நடிகை கிர்சி சாலோ ஆகியோரும் இருந்தனர். ஷர்மா அவர்கள் பேசினார். அம்மா தனது முழு நேரத்தையும் ஆற்றலையும் மனித குலத்தின் சேவைக்காகவே அர்ப்பணித்து இருக்கிறார்கள். அம்மா இந்தியாவின் மிக சிறந்த சமூக சேவகரும் தன்னலமற்ற நபருமாக இருக்கிறார்கள். அம்மாவின் திருச்சந்நிதியில் பொங்கி பெருகும் பக்தியால் நிறைந்த இதயங்களோடு பக்தர்கள் அம்மாவுடன் சேர்ந்து உலக அமைதிக்காக பிரார்த்தித்தனர்.
निराधारायै नमः ॐ निरञ्जनायै नमः ॐ निर्लेपायै नमः शङ्करी शाङ्करी शिवङ्करी अभयङ्करी. இறைவன் ஒரே சமயத்தில் நமக்கு மட்டுமே உரியவராகவும் எல்லோருக்கும் பொதுவானவராகவும் இருக்கிறார் என்று சொல்லுவதுண்டு. அம்மா தரிசனத்தின் போது சில கணங்களில் பக்தர்களிடம் வெளிப்படுத்தும் அக்கறை மற்றும் வாத்சல்யம் போல் வேறு எதுவும் இறைவனுடன் நமக்குள் நெருங்கிய உறவை விளக்குவது கடினமே. அம்மாவின் தெய்வீக அரவணைப்பில் பக்தர்கள் தங்களையே மறக்கும்போது அங்கே இதயங்கள் சங்கமிக்கின்றன. இதயங்கள் உலர்ந்து வறண்டு கொண்டிருக்கிற இந்த கடினமான உலகத்துல அம்மா நமக்கு நிபந்தனையற்ற அன்போட சேவை செய்யறது எப்படின்னு காட்டித்தர்றாங்க. அவரது சாநித்தியம் நம் இதயங்களுக்கு அமைதியையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது. அம்மா இல்லைன்னா நான் என் வாழ்க்கையின் மோசமான அனுபவங்களை கடந்து வந்திருக்க முடியாது. நான் அம்மாவுக்கு ரொம்பவே கடமைப்பட்டு இருக்கிறேன். மூன்று நாட்கள் எப்படி கடந்து சென்றன என்பதே தெரியவில்லை. நிகழ்ச்சியின் நிறைவுக்கான சமயம் வந்தபோது பக்தர்களின் இதயங்களில் துக்கத்தின் தீ மூண்டெறியத் தொடங்கியது. நீண்ட தரிசனத்திற்கு பிறகு அம்மா புறப்பட்டு சென்றபோது விரைவில் அம்மாவை மீண்டும் காண்பதற்காக காலச்சக்கரம் வேகமாக சுழல வேண்டுமே என்று அவரது குழந்தைகளின் இதயங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தன.